வணக்கம். சமீபத்தில் சசிகலா வந்து கொடநாடு பக்கம் போயிருந்தாங்க. கொடநாடு போயிருந்தப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கொடநாட்டில் போய் அவங்க பூமி பூஜைலாம் போட்டு ஜெயலலிதாவுக்காக நான் ஒரு மணிமண்டபம் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏன் இன்னும் மணிமண்டபம் கட்டலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக அரசு தான் வந்து ஜெயலலிதாவோட மணிமண்டபம் கட்ட விடாமல் தடையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் உருவாக்குனாங்க. திமுக அரசு என்ன தடையாக இருக்க போகுது? அது இல்லாமல் அவங்களுடைய தனியார் இடத்துல மணிமண்டபம் கட்டுறதுல திமுக அரசு எதுக்காக தடுக்க போகுது அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் இருந்துச்சு. சசிகலா ஒரு அளவுக்கு வந்து ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு சிம்பத்தியை கொண்டு வந்துட்டு அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாமே தான் சைடு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக இந்த மாதிரி பேசுனாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சசிகலா தரப்புலேயே அது மாதிரி தான் பேசுகிறாங்க. 2021 ஜெயிலேருந்து வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க கொடநாடு பக்கத்தே போகல. ஏன்னா அங்கே ஏற்கனவே கொள்ளை எல்லாமே நடந்திருக்கு. இது சம்மந்தமாக சிபிசிஐடி வந்து சசிகலாட்டே விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. என்னென்ன காணா போச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பை வந்து காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் மட்டும்தான் இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, திரும்பவும் நம்மளை வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளே சேர்த்துருவார், நமக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கை பொய் அப்படிங்கிறத திரும்ப எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு தான் இருக்கிறார். ஆனால் பார்த்திங்கன்னா, திடீர்னு இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ 2024 கொடநாடு பங்களாவுக்கு போனாங்க. போயிட்டு அப்போ தான் வந்து இந்த கொடநாடு காட்சிமுனை பகுதியில் வந்து வர சுற்றுலா பயணிகளுக்காக ஒரு மணிமண்டபம், ஜெயலலிதாவோட மணிமண்டபம் கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூமி பூஜைலாம் போட்டுட்டு சென்னைக்கு திரும்பிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னாச்சு? மணிமண்டபம் இவங்கள்ட்ட காசு இல்லையா? இல்லை அதிமுக நிர்வாகிகள் யாருமே பெருசாக பணம் கொடுக்கலையா? மணிமண்டபம் கட்டுறதுக்கு சசிகலாட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, கட்டலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு பூமி பூஜை போட்டு, ஏன் கட்டவே இல்லை அப்படிங்கிற கொஸ்டின்லாம் இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா சசிகலா திரும்பவும் வந்து கொடநாட்டுக்கு வந்தாங்க. அதில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து அம்மாவோட நினைவாக இங்கே ஒரு மணிமண்டபம் கட்டலாம். அம்மாவுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், கொடநாடு பிடிக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு அம்மாவோட உருவ சிலையை வச்சு ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமே. அதுக்காக தான் பூமி பூஜையெல்லாம் போட்டேன். மணிமண்டபம் கட்டுறதுக்காக மாவட்ட நிர்வாகத்தில் அனுமதியெல்லாம் கோரணும். ஆனால் என்ன காரணம்னு தெரியல, தடை வச்சுட்டாங்க. மணிமண்டபம் கட்டுறதுக்கான தடையை வச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னடா இது? மணிமண்டபம் கட்டுறதுக்கு மாவட்ட நிர்வாகம் எதுக்காக தடை இருக்குது? சில நிபந்தனைகள் இருக்குது. நீலகிரி பகுதியில் வந்து கட்டடம் கட்டணுமா சில நிபந்தனைகள் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் இது வந்து ஒரு ஜெயலலிதாவோட முன்னாள் முதலமைச்சரோட மணிமண்டபம் கட்டுறதுக்கு பெருசாக வந்து நிபந்தனைகளாக விதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதை பயன்படுத்தி அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக கூட யோசிக்கும். ஆனால் இதை வந்து எப்படி வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து நிராகரிச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. இதில் வந்து சசிகலாவோட குற்றச்சாட்டு உண்மைதானா? சசிகலாவோட மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அதே போல் வந்து சசிகலா வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து நாங்கள் மணிமண்டபம் கட்டுவோம், சிலை வைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்னவோ கட்டிட்டு போகிறாங்க. அவங்க சிலை வைக்கட்டும், மணிமண்டபம் கட்டட்டும், அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இங்கே ஏற்கனவே கொள்ளைன்னு சொல்லி கொடநாடுக்குள்ளே ஒரு வழக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதில் இன்னமும் பார்த்தீங்கன்னா அதுக்கு உரிமையாளர் யார்? உண்மையான உரிமையாளர் யார்? சசிகலாவா, இளவரசியா, ஜெயலலிதாவா அப்படிங்கிற மாதிரி பல தட்டப்பட்ட குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் திமுக அரசு மேலே ஏன் பழிய போடுறாங்க? மாவட்ட நிர்வாகம் வந்து எதுக்காக வந்து இந்த கட்டுமானத்தை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க? இல்லை இவங்க விண்ணப்பிச்சு நிறுத்தி இருக்காங்களா? இல்லை கட்டுமானம் கட்டுறதுக்கான பர்மிஷனை ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது அவங்கள்ட்ட தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அதே போல் வந்து ஊட்டியில் வந்து கூடுதல் ஆட்சியராக இருக்க கௌசிக், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, AAA அப்படிங்கிற கட்டடக்கலை மற்றும் அழகியல் அம்சங்கள் குழுவோட தலைவர் நான் தான். 2500 சதுர அடிக்கு மேலே ஒரு கட்டுமானம் பண்ணுறாங்க. மணிமண்டபம் கட்டணும்னா 2500 சதுர அடிக்கு மேலே தான் ஆகும். அப்படின்னா இவருடைய கௌசிகோட பார்வைக்கு அந்த கட்டுமான பிளான் வந்து வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் 1.5 வருஷமாக இந்த பொறுப்பில் தான் இருக்கிறேன். ஆனால் இது வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நினைவிடமோ மணிமண்டபம் கட்டுறதுக்கான அனுமதி கேட்டு எந்த விதமான விண்ணப்பமும் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சசிகலா சொன்னது பொய்யா? சசிகலா விண்ணப்பிச்சிருக்கோம், இன்னும் பர்மிஷன் தரல அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் பர்மிஷன் தரல அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவா அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படியா மணிமண்டபமா, அப்படி ஒன்றுமே தெரியலையே, மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் போட்டிருக்கணும். ஆன்லைனில் தான் எல்லாமே இப்போ பதிவு பண்ணுறாங்க. ஆன்லைனில் விண்ணப்பம் போட்டிருக்கணும். அந்த விண்ணப்பமே வரவே இல்லையே. அப்படி கட்டுமான நடைமுறைகள்னு சில இருக்குது. நீலகிரி பகுதியில் என்னென்ன கட்டுமானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டிருந்தால் விண்ணப்பங்களை வந்து நாங்கள் வந்து ஓகே சொல்லியிருப்போம். ஆனால் வந்து இப்படி ஒரு விண்ணப்பம் வந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல, என் நாலேஜுக்கு வரவே இல்லை. கட்டிட அனுமதி கேட்டு இவங்க விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பம் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த விண்ணப்பம் வந்து எனக்கு வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கலெக்டர்னு சொல்லிட்டாங்க.
அப்போ வந்து ஏன் சசிகலா வந்து இந்த மாதிரி வந்து பொய்யா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இது தொடர்பாக திரும்பவும் சசிகலாட்ட வந்து நிறைய பேர் பேசுகிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் சசிகலா வந்து இதை வந்து ஒரு அரசியலாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா விவகாரம் அப்படின்னு ஒன்று எடுத்தோம்னா அது உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா இருக்கும். மணிமண்டபம் கட்டுறதுக்காக நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தி நம்ம ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சசிகலா பேசியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க, அதை மாவட்ட நிர்வாகம் நிராகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சசிகலாவே செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க. ஒருவேளை சசிகலாவோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த விண்ணப்பத்தை செய்தியாளர் சந்திப்பில் காட்டியிருக்கணும். இல்லை அப்படின்னா இது போல் வந்து இதுக்கு அப்புறமும் இந்த பாருங்கள், மாவட்ட நிர்வாகம் எங்கள் விண்ணப்பத்தை நிராகரிச்சிருக்கு, திமுக அரசு பின்னாடி இருந்து இயக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். மணிமண்டபம் கட்டுறதுனாலையோ ஜெயலலிதா சிலை வைக்கிறனாலையோ பெருசாக வந்து அது திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மணிமண்டபம் கட்டுறதா இருந்தால் மாவட்ட நிர்வாகம் என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்களோ அதன் உட்பட்டு தான் அவங்க கட்டணும் அப்படிங்கிறதும் சசிகலாவுக்கு நல்லா தெரியும். இதுக்கு திமுக அரசு என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. திமுக கடுமையான எதிர்ப்பை சசிகலா கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து மணிமண்டபம் கட்டுறதுக்கோ சிலை வைக்கிறதுக்கோ நாங்கள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல, அவங்களாம் சொல்கிறாங்க, அவங்களாம் பண்ணுறாங்க, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் வைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மணிமண்டபம் கட்டணும்னு சசிகலா நினைக்கிற அந்த விஷயத்துக்கு 1 வருஷமாக காலதாமதமாகிட்டு கடைசியில் மாவட்ட நிர்வாகத்தின் மேலே போட்டிருக்காங்க இந்த பழியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.